வணக்கம் மக்களே. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சென்னை. ஸோ இங்கேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இங்கே பார்க்கலாம். மொத்தமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா 6 டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 3D PAM. ஸோ எத்தனை போஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரே ஒரு போஸ்ட்டு தாங்க. ஸோ இதோட சேலரி எவ்வளோ இருக்க போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 50,000 வரைக்குமே இருக்க போகுது. அண்ட் ரெக்ரூட்மெண்ட் என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூவில் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம் அப்படின்னா 18லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே இங்கே கேட்டிருக்காங்க. நீங்கள் BE ஆர் பிடெக் மெக்கானிக்கல் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் ப்ரொஃபிஷியன்சி இன் 3D பிரிண்டிங் அண்ட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கணும். அண்ட் அதில் நீங்கள் 2 இயர்ஸ் ஆஃப் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹேண்ட்லிங் கிளாஸஸ் ஃபார் AM, DFAM, CAD மாடலிங், 3D பிரிண்டர் இன்ஸ்டாலேஷன், ஆப்ரேஷன் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு அவங்க பார்க்குறாங்கங்க. அது இல்லை ஆர் diploma in mechanical or production engineering with proficiency in 3D printing and additive manufacturing with 4 years experience அது ரிலேட்டடா இருக்கணும். and handling classes for AM, DFAM, CAD modeling, 3D printer installation, operation and troubleshooting and reverse engineering னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்குமே குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது மேண்டேட்டரியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன போஸ்ட் அப்படின்னா சீனியர் ரிசர்ச் பர்சன். ஸோ இது நம்ம அட்மினில் போட்டிருக்காங்க. ஸோ எத்தனை போஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயும் ஒன்று தாங்க. ஸோ அவங்களுக்கு சேலரி பார்த்துட்டோம் அப்படின்னா 25,000லேருந்து 35,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா இதுவும் ஆன்லைன் இன்டர்வியூ தாங்க. அண்ட் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ 45 இயர்ஸ் வரைக்கும் உள்ள இருக்கவங்க 18 to 45. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கொடுக்க போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருக்கணும். அண்ட் வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஏரியா எதில் ஒர்க் பண்ணிக்கணும்னா ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ப்ரிஃபரபிளி எதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையோ இல்லை அட்டானமஸ் பாடிலையோ இல்லை PSU ஆர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரெப்யூட்டே. ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. MBA in General Administration or HR, experience in purchase through GEM, CPP, preparing reports and maintain records. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும்னா அண்ட் உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ ப்ரிப்பேர் கம்யூனிகேஷன் சச்சஸ் மெமோஸ், மெயில்ஸ், ரிப்போர்ட்ஸ். ஸோ இது மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபைலை மெயின்டைன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன போஸ்ட் அப்படின்னா ரிசோர்ஸ் பர்சன் அட்மினில் தாங்க இதுவுமே. ஸோ எத்தனை போஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று தாங்க. ஸோ இதுக்கான சேலரி 23,000லேருந்து 30,000 வரைக்குமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் இன்டர்வியூ தாங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம் அப்படின்னா 18லேருந்து 45 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி ஒரு ரெகக்னைஸ்டான யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டரில் இருக்கணும். ப்ரிஃபரபிளி NIELT CCC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா ஹையர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எதில் நீங்கள் பண்ணியிருக்கணும்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையோ இல்லை அட்டானமஸ் பாடிலையோ இல்லை PSU ஆர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரெப்யூட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ப்ரொஃபைலுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்க
பார்க்க போகிறீங்க. அண்ட் ப்ரிப்பேர் கம்யூனிகேஷன்ஸ் அதே மாதிரி தான் இதுலேயும் லாஸ்ட் மாதிரியே. ஸோ மெமோஸை இமெயில்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே லைன் பை லைனாக பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன போஸ்ட்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் பர்சன் அக்கௌண்ட்ஸ் தாங்க. ஸோ இதில் எத்தனை போஸ்டிங் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று தாங்க. அண்ட் இதுக்கான சேலரி வந்து 23,000லேருந்து 30,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ண போகிறாங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ தாங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம் அப்படின்னா 18லேருந்து 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வித் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் வந்து ஒரு ரெகக்னைஸ்டான யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். அண்ட் வித் நாலேஜ் ஆஃப் டேலியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் in the area of commercial finance and accounts வந்து உங்களுக்கு முடிச்சிருக்கணும். அது நீங்கள் எங்கே முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையோ இல்லை அட்டானமஸ் பாடிலையோ இல்லை பிஎஸ்யூலையோ இல்லை இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரெப்யூட்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்க டேலின்றதை வந்து ரொம்பவே பார்க்குறாங்க. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணவங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. சார் ரெக்கார்டிங் டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் இன் டேலி அண்ட் டிடிஎஸ் ஜிஎஸ்டி டிடிஎஸ் ஃபைலிங் ஸோ இது எல்லாமே இருக்குங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் சேலரி பில்லு பண்ண போகிறீங்க, இபிஎஃப், அடுத்து பட்ஜெட், ஃபைனலைசேஷன் அண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசோர்ஸ் பர்சன் டேட்டா சயின்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை போஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று தாங்க இருக்குது. அண்ட் இதுக்கான சேலரி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா 23,000லேருந்து 30,000 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எப்படி அப்படின்னா ஆன்லைன் இன்டர்வியூ தாங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்துட்டு 18லேருந்து 45 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷனும் அண்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே இது கேட்குறாங்க. ஸோ என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பிஏ ஆர் பிடெக் வந்து முடிச்சிருக்கணும், ஆர் எம்ஏ ஆர் எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் DOEACC ஸோ அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அக்ரிடேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் பி லெவல் or MCA or MSc in computer science or statistics mathematics with good knowledge of programming. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க யார் யாருன்னு. அண்ட் உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கணுன்றதையும் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் வெரி குட் நாலேஜ் ஆஃப் லினக்ஸ் பேஸ் ஸ்கிரிப்டிங், ஜாவா தெரிஞ்சிருக்கணும், கசன்ட்ரா ஆர் அண்ட் பைத்தான், மிஷின் லாங்குவேஜ், டீப் லேர்னிங் ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் என்ன ஜாப் ப்ரொஃபைல் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் ஆஃப் அபோவ் சப்ஜெக்ட்ஸ் ஸோ இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கிளியராக தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் சப்போர்ட் ஃபார் lab workshops to be offered. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன போஸ்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTS. ஸோ எத்தனை போஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று தாங்க. அண்ட் எவ்வளோ சேலரி அப்படின்னா உங்களுக்கு 21,000லேருந்து 23,000 வரைக்குமே சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ தாங்க இவங்களுக்குமே. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம் அப்படின்னா 18லேருந்து 45ங்க. அண்ட் இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெட்ரிகுலேஷனில் வந்து ITI எலக்ட்ரிக்கல் ட்ரேட் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ஒரு ரெகக்னைஸ்டு போர்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் இன்டர்வியூ வந்துட்டு என்னைக்கு அப்படின்னா 27 அன்னைக்கு அதாவது February 27லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிடுங்க, நீட்டாக அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ என்னைக்குள்ளே அப்படின்னா அப்ளிகேஷன் ஸோ 26 அதாவது February 26க்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிடணும், அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றது வந்துட்டு நிறையா ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன், ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட டீட்டெயில்டு ரெஸ்யூம், ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் வரப்போகுது. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபுல்லாக வந்து இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க, ஒன்று விடாமல். இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆல் த பெஸ்ட் கைஸ்.